கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர நேரடி சேர்க்கை ஜூலை 1 முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் இயங்கும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி பயிற்சியாளர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாணவர்களின் நலன் கருதி தற்போது 8, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை ஜூலை 1 முதல் 15ஆம் தேதி வரை தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடைபெறும். மாணவர்கள் தாம் விருப்பம் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று சேர்க்கை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களை ஆசிரியர்கள் சொந்த பணிகளுக்கு பயன்படுத்த தடை. அரசு பள்ளிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கணினி ஆய்வகங்களை ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அனைத்து செயல்பாடுகளும் மானிட்டரில் 24 மணி நேரமும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் 2022, 23, 24 கல்வியாண்டில் தொடக்கப் பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் ஏற்படுத்தவும் மற்றும் 2021 முதல் 24ஆம் ஆண்டுகளில் நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைப்பதற்கான பணிகள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து டிஜிட்டல் வடிவிலான கற்றல் கற்பித்தல் வளங்களை தயாரித்து திறன்மிகு வகுப்பறைகள் மூலம் செயல்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆசிரியர்களின் அனைத்து வேலைகளும் 24 மணி நேரமும் மானிட்டரில் பதிவு செய்யப்படும். அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் நாற்காலி, மேஜைகள் போன்ற பொருட்கள் சேதமடையக்கூடாது. ஆய்வகத்துக்குள் எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் எடுத்துச் செல்லவோ அங்கு வைத்து சாப்பிடவோ அனுமதிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மாதவிடாய் சுகாதார திட்டம் 43 லட்சம் மாணவிகள் பயன்பெறுகின்றனர். தமிழகத்தில் மாதவிடாய் சுகாதார திட்டம் மூலம் மாணவிகளுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கப்பட்டு வருகிறது. போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பலர் இன்னும் மாதவிடாய் நேரங்களில் துணிகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தடுக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் 43 லட்சம் மாணவிகள் பயன்பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருக்குறளை 100 மொழிகளில் மொழிபெயர்க்க திட்டம். திருக்குறளை 100 மொழிகளில் மொழிபெயர்க்க செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் தகுதியான நிபுணர்களை தேர்வு செய்ய உள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் சங்க இலக்கியங்கள் குறித்த ஆய்வுகள், உரைகள், கருத்தரங்குகள், பயிலரங்குகள், மொழிபெயர்ப்புகள் உள்ளிட்ட பணிகள் நடக்கின்றன. அந்த வகையில் திருக்குறள் ஏற்கனவே 36 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு உள்ளது. மேலும் 20 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.cict.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் புரொஃபசர் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் புரொஃபசர் வேலைவாய்ப்பு காலியாக உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 23/7/2024 வரை. மேலும் விவரங்களுக்கு www.tnjfu.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.